அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். த டே ஹஸ் கம். நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாள், இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சு. ஹவு மெனி மார்னிங்ஸ் டிட் யூ வேக் அப் டயர்ட் பட் ஸ்டில் ஓபன் யுவர் புக்ஸ்? எவ்வளவு டயர்டா இருந்தாலும் காலையில எந்திரிச்சு புக்கை ஓபன் பண்ணுவீங்க. எவ்வளவு நைட்டு சைலண்டா அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய வழிகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அண்ட் அதுக்கான நாள் அப்படிங்கிறது வந்துருச்சு. திஸ் இஸ் வாட் இட் வாஸ் ஆல் ஃபார். இந்த நாளுக்காக தான் அது எல்லாத்தையும் நம்ம பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், தாங்கிக்கிட்டு இருந்தோம். மற்றவங்களுக்கு உங்க மேல டவுட் இருக்கலாம், மற்றவங்க உங்களை பார்த்து சிரிச்சிருக்கலாம். இட் இஸ் நாட் தேர் வேர்ட்ஸ் தட் மேட்டர். அவங்க சொன்ன வார்த்தை மேட்டர் கிடையாது. நீங்க வாங்கி கொடுக்கிற ரிசல்ட் தான் அந்த வார்த்தைக்கான பதிலா இருக்க போகுது. உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இப்போ சொச்சோ நாளைக்கு நான் எப்படி எக்ஸாம் எழுத போறேனோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணுவேன், வாட் இஃப் ஐ ஃபெயில்? அந்த பயத்துக்கு நீங்க சொல்லுங்க, வாட் இஃப் ஐ டோன்ட்? நான் ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பயத்துக்கு சொல்லுங்க. பிகாஸ் யூ டோன்ட் கம் திஸ் ஃபார் டு பேக் ஆஃப். எதுவுமே இல்லாம சும்மா போறதுக்காக நம்ம இவ்வளவு நாள் வரல. So when you walk into that exam hall tomorrow, walk like someone was already won the fight within. நமக்குள்ளேயே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க போங்க. Because once you conquer the fear inside, no paper in the world can stop you. உங்க உள்ளுக்குள்ள இருக்கு பத்தியா அந்த பயம், அந்த பயத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பேப்பராலையும் இந்த உலகத்துல உங்களுடைய வெற்றியை தடுக்க முடியாது. This is your moment. The world may see it as an exam. மத்தவங்களுக்கு தாங்க எக்ஸாம். But you know what it really is for you. உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். It's the day you rise. நாளைக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே ஃபீனிக்ஸ் பறவையை போல வெற்றி அப்படிங்கிற அந்த சிறக அடிச்சு பறக்க போறீங்க. அதனால உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி வெளியே போடுங்க. சோ இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம பார்க்க போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்தை தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. பயம் நமக்கு தெரிஞ்ச ஆன்சரையும் தெரியாத மாதிரி காட்டிடும். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆன்சரை நாம போய் அந்த ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணும் போது கரெக்டா ஷேட் பண்ண விடாம தப்பு பண்ண வச்சிரும். அதனால உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க அந்த பயம், அதை தூக்கி போடுங்க. அதை தூக்கி போட்டோம்னா என்ன பண்ணும்? இப்போ இந்த வீடியோ வந்துருச்சு இல்லையா, இதுல இருந்து நீங்க படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. நிஜமா சொல்றேன், படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க, வீட்டுல இருக்கிறவங்களோட ரிலாக்ஸ்டா பேசுங்க. கண்டிப்பா அது கஷ்டமா தான் இருக்கும், நமக்குள்ள ஒரு படபடப்பு இருந்துதான் இருக்கும். உண்மையாவே யாரு 100% டெடிகேஷனோட கன்சிஸ்டன்சியா படிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ உங்களுக்குள்ள அந்த பயம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த பயத்தை தூக்கி போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ வீட்டுல இருக்கிற எல்லாரோடையும் ஜாலியா பேசுங்க. இத்தனை நாள் நீங்க தனியா இருந்திருப்பீங்க, தனியா ஒரு ரூம்ல உட்கார்ந்து படிச்சிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, எல்லாமே சரி. ஆனா இப்ப நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் நீங்க இத்தனை நாள் பண்ண ப்ரிப்பரேஷனோட பலனா இருக்க போகுது. அதனால புக்கை எடுத்து தூரமா வச்சிருங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட நல்லா பேசுங்க, நைட்டு நல்லா சாப்பிடுங்க, அண்ட் சீக்கிரமா தூங்க போங்க. நல்ல தூக்கம் தான் உங்களுடைய மெமரியை ஈஸியா ரீகால் பண்றதுக்கு உதவும். அதனால நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்து நல்ல ஜாலியா நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடாம போகாதீங்க. கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏன்னா நீங்க 4 மணி நேரம் உட்கார போறீங்க. அதுக்கு முன்னாடியே சென்டர் ஆன போகணும். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே ஹால் டிக்கெட் எடுத்திருப்பீங்க, சென்டர் எங்க இருக்குன்னு பார்த்திருப்பீங்க. எல்லாருக்குமே நியர்பைல தான் வந்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். சோ நியர்பைல இருக்கும் போது அந்த தூரம் எவ்வளவு தூரம் இருக்கு, நம்ம எவ்வளவு சீக்கிரம் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பைக்ல போறவங்க சேஃபா போங்க, பொறுமையா போங்க. ஒரு 1/2 hour முன்னாடி கூட போங்க, அவசரம் வேண்டாம். அதே மாதிரி பஸ்ல போறவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ட்ரெயின்ல போறவங்க ட்ரெயினை மிஸ் பண்ணாதீங்க, சீக்கிரமாவே போங்க. எல்லாருமே பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது, தப்பா பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். பதட்டத்துல சார் நான் அதை மறந்துட்டேன், சார் இதை மறந்துட்டேன். நோ,
அந்த பதட்டம் தான் நீங்க சரியான ஆன்சரை கூட தப்பா மார்க் பண்றதுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுடும். அதனால பதட்டப்படாதீங்க. அந்த பதட்டம் இல்லாம இருக்கணும்னா இதெல்லாம் தான். நல்லா தூங்குங்க, கண்டிப்பா நல்லா சாப்பிடுங்க. நான் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன் 18 மணி நேரம் படிங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இன்னைக்கு நீங்க நிறைய நேரம் தூங்கணும். நல்லா தூங்குங்க, ஃப்ரெஷ்ஷா எழுங்க, சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க சூப்பரா பண்ணுவீங்க. அதனால ஜாலியா போங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஜாலியாவே போங்க. அந்த நர்வஸ்னஸ் மட்டும் உங்களுக்கு இல்லாம இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் பண்றோம். இதே சிபிடியா இருந்தா நம்ம ஆப்ஷனை மாத்தி போட்டிருந்தா கூட திரும்பவும் வரும்போது ஆப்ஷனை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஓஎம்ஆர் ஷீட்ல நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கே நிறைய முறை பண்ணிருப்பீங்க, கையே நமக்கு நடுக்கமா இருக்கும். அதனால நம்ம பார்க்கறது ஒரு ஆன்சரா இருக்கும், நம்ம நினைக்கிறது ஒரு ஆன்சரா இருக்கும். ஆனா ஓஎம்ஆர் ஷீட்ல மார்க் பண்ணும்போது தப்பா பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அந்த நர்வஸ்னஸ கொஞ்சம் தூரம் வைக்கணும். அதனாலதான் நீங்க நல்லா எல்லார்கிட்டயும் பேசுங்க, ஜாலியா இருங்க, மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. சோ இப்போ ஹால் டிக்கெட்ல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா சொல்லியிருக்காங்க, அந்த என்னென்ன விஷயங்களை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். சோ ஏற்கனவே ஹால் டிக்கெட்ஸ் எல்லாருமே எடுத்துட்டீங்க. உங்களுடைய பேரு, ரோல் நம்பர், உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிருப்பீங்க. சோ உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறது இங்க வந்திருக்கும், அட்ரஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய தேர்வு மையம் என்ன அப்படிங்கிறது இங்க வந்திருக்கும். சோ இப்போ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது the schedule of examination. சோ டேட் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில 8:30க்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட் க்ளோசிங் டைம் அப்படிங்கிறது 9:30 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இப்ப யோசிக்க வேண்டியது என்னன்னா, அந்த ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து அந்த சென்டருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரேயரா கொஞ்சம் ஏர்லியராவே நீங்க கிளம்பி 8:30க்கு முன்னாடியே அங்க இருக்கிற மாதிரி போங்க. அர்ஜென்ட்ல தயவு செஞ்சு போகாதீங்க. நானே நிறைய பேரை விட்னஸ் பண்ணியிருக்கேன். நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும் போது நானே பார்த்திருக்கிறேன். அவசர அவசரமா அந்த கேட் க்ளோசிங் டைம் 9:30னா 9:31, 32க்கு சார் ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, டைமிங் முதல் கொண்டு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. 9:30க்கு அப்புறம் உங்களை விட மாட்டாங்க. அப்படி விடுறாங்கன்னா அவங்க டிஆர்பிக்கு ஆன்சர் பண்றவங்களா இருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் 9:30க்கு அப்புறம் டிஆர்பிக்கே போன் பண்ணி சார் நான் வந்துட்டேன், நான் இது பண்ண அது பண்ண அப்படின்னு எது சொன்னாலுமே டிஆர்பியும் ஏத்துக்காது. நான் கண் கூட எக்ஸாம்ஸ்ல பார்த்திருக்கிறேன். அதனால தயவு செஞ்சு அந்த 8:30 அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிக்கோங்க. 8:30னா 8 o'clock போய் இருங்களேன், ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே இருங்களேன், ஒன்னும் தப்பு கிடையாது. சோ அப்போதான் அந்த பதட்டம் உங்களுக்கு இருக்காது. பதட்டம் இல்லைன்னா மட்டும்தான் உங்களால நார்மலா ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே அழகா ஆன்சர் உங்க மைண்டுக்கு வரும். சூப்பரா நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த பதட்டம் இருந்ததுன்னா சரியான விடைய கூட தவறா போட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ எக்ஸாம் டைம் அப்படிங்கிறது 10 மணில இருந்து நமக்கு 1:30 வரைக்கும் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் கேண்டிடேட்ஸ். அண்ட் 10 to 2 o'clock PWD கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு முறை நம்மளும் சொல்லிடலாம். ஸோ ஹால் டிக்கெட் நீங்க தான் எடுத்துட்டு போகணும், அங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால ஹால் டிக்கெட்டை கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. இந்த 6th பாயிண்டா இந்த இடத்துல கொடுத்திருக்கக்கூடியதான் நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ நோ கேண்டிடேட் will be allowed to enter into the examination hall after gate closing time 9:30 AM and leave the examination hall before 1:30 PM. So 1:30 PM முன்னாடி வெளியவும் வரக்கூடாது, 9:30க்கு பிறகு உங்களை உள்ளவும் விட மாட்டாங்க. So PWD candidates 2 o'clock வரைக்கும் இருக்க வேண்டியிருக்கும். The candidate must bring this hall ticket to the examination center. No candidate will be allowed entry without this hall ticket. மறந்துடாதீங்க, ஹால் டிக்கெட் இல்லாம அவசரமா ரெடி ஆகி அவசரமா போகும்போது ஹால் டிக்கெட் இல்லாம போய் அங்க போயிட்டு எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போயிட்டு ஐயோ நான் ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால மறக்காம ஹால் டிக்கெட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட என்ன எடுத்துட்டு போகணும்னா, சோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆதார் கார்டு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பேன் கார்டு எடுத்துக்கோங்க, பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மேக்சிமம் பார்க்கும் போது எல்லார்கிட்டயுமே ஆதார் கார்டு இருக்கும் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும்.
இது ரெண்டுத்த கண்டிப்பா ஒரிஜினலை எடுத்துக்கோங்க. முதல்லயே உங்களை ஃப்ரிஸ்கிங் பண்ணுவாங்க. ஃப்ரிஸ்கிங் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டை பார்த்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு இதெல்லாம் மேட்ச் ஆகுதா, உங்களுடைய போட்டோ மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு தான் உங்களை கிளாஸ் ரூம்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. அதனால if any candidate fails to carry above mentioned photo identity proof, then the candidate shall not be allowed to appear for the examination. எக்ஸாமினேஷன் சென்டர்ல போயிட்டு அந்த ஆர்கனைசர்ஸ்ட சார் நான் மறந்துட்டு வந்துட்டேன், ஏன் மறந்துட்டு வந்துட்டா நீங்க வந்து அலோவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போடுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்டும் ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபும் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும், மறந்துடாதீங்க. And then before the commencement of examination, the candidate will be supplied question booklet including rough worksheets for carrying out rough work. So question booklet உங்களுக்கு கொடுத்துருவாங்க, including rough worksheets உங்களுக்கு கொடுத்துருவாங்க. In the attendance sheet, the candidate should fill up the column for attendance by shading black ball point pen only. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பென் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா பிளாக் பால் பாயிண்ட் பென். சார் ப்ளூ பால் பாயிண்ட் பென் தான் வச்சிருக்கேன், அது மாதிரி பேச்சு அங்க போய் தயவு செஞ்சு பேசாதீங்க. இங்க என்ன சொல்றாங்களோ அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி லெத்தாஜிக்கா போக வேண்டியது போயிட்டு சார் என்கிட்ட ப்ளூ பால் பாயிண்ட் பென் தான் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போங்க, அதுவும் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய பிளாக் பால் பாயிண்ட் பென். மறந்துடாதீங்க. சார் ஃபுல்லா கோட்டிங்கா இருக்கு, நான் என்ன பண்றோம், அங்க தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க நமக்கு. பிளாக் பால் பாயிண்ட் பென் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி நம்ம எதையும் செய்ய வேணாம். அது நமக்கு தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், அதுக்காக நான் சொல்றேன். அண்ட் அது தவறும் கூட. இது ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். பெல்ட் போட்டு போக கூடாது, டிஜிட்டல் வாட்ச் இருக்கக்கூடாது, ஷூஸ் போட்டு போக கூடாது, ஹை ஹீல்ஸ் இருக்கக்கூடிய செருப்பு போட்டு போக கூடாது, செப்பல்ஸ் அண்ட் சாண்டல்ஸ் தான் போட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மட்டும் செய்யுங்க. ஸோ அதனால டிஜிட்டல் வாட்ச், நம்ம அனலாக் வாட்ச், நார்மல் அனலாக் வாட்ச் நீங்க கட்டிக்கலாம், சாதாரணமா இருக்கக்கூடிய வாட்ச் கட்டிக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் செப்பல்ஸும் சாண்டல்ஸ் மட்டும் போட்டு போங்க, வேற எதையும் போட்டு போகாதீங்க. And then 13th point, candidates are not allowed to carry any printed or handwritten material except the hall ticket and photo identification card inside the examination hall. So நீங்க எடுத்துட்டு போறது உள்ள என்னதான், hall ticket and then photo ID card, இது ரெண்டு மட்டும் தான் நீங்க உள்ள எடுத்துட்டு போறீங்க. And the candidates are requested to bring only transparent black ball point pen. அந்த இடத்துல ஜெல் பென் எடுத்துட்டு போவாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியாது. தெளிவா பால் பாயிண்ட் பென், ஏன்னா ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணும்போது பால் பாயிண்ட் பென்ல ஷேட் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா ஷேட் பண்ண முடியும். ஏன்னா இது ஓஎம்ஆர் ரீடர்ல கொடுக்கும் போது அது ரீட் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு ஜெல் பென்லயோ இங்க் பென்லயோ இல்ல வித்தியாசமான ஒரு பென்ல நான் ட்ரை பண்றேன், எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க இந்த பென்னு, இந்த பென்ல தான் நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மைண்ட் செட் வச்சுட்டு போகாதீங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் எடுத்துட்டு போங்க. அதுதான் ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க மார்க் பண்றதுக்கும் ரஃப் அவுட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும், பண்ணணும், அதுலதான் பண்ணணும், வேற எதுவுமே கிடையாது. And then 15th point, this examination shall consist of multiple choice objective questions as per notification. It shall be of 3.5 hours duration. 3.5 மணி நேரம் டெஸ்ட் நடக்கும். The duration of the time to the differently able candidates is 4 hours. So multiple choice question சொல்லிட்டாங்க. First தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுத போறீங்க. 30 questions இருக்கும், 50 மார்க், 30 minutes பண்ணுவீங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மேஜருக்கு போறீங்க. மேஜர்ல உங்களுக்கு 110 MCQs இருக்கும். அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜில 30 இருக்கு, ஜிகேல 10 இருக்கு. மொத்தம் 150 மார்க்குக்கு இதை எழுத போறீங்க. இதுக்கான நேரம் 3 மணி நேரம் அப்படிங்கிறது தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயமா நாம இங்க பாக்குறது. ஸோ எக்ஸாமினேஷன் ஹால்ல சைலண்டா இருங்க, தேவையில்லாம இன்விஜிலேட்டர்ஸ்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஷார்ப்பா உங்களோட இடத்துல உட்காருங்க, உங்களோட பேப்பரை பாருங்க, உங்களோட கொஸ்டின் பேப்பரை பாருங்க, மற்றவங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணாதீங்க. ஸோ ஃபோக்கஸ்டா இருங்க. எந்த ஒரு தப்புமே தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு வந்து ஐயோ சார் நான் இதுக்கு ஆன்சர் இதுதான் சார் நினைச்சேன், ஆனா நான் இது போட்டுட்டு வந்துட்டேன் சார் அப்படிங்கிற பேச்சு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் யாருடைய வாயிலிருந்தோ வரக்கூடாது, மறந்துடாதீங்க.
சோ முக்கியமான விஷயத்தை ஜஸ்ட் ரீகேப்பா சொல்லிடுறேன். ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க, ஐடி கார்டு எடுத்துக்கோங்க, ஒரிஜினல் ஐடி கார்டு எடுத்துக்கோங்க, அண்ட் தென் பிளாக் பால் பாயிண்ட் பென் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறத எடுத்துக்கோங்க. எக்ஸாம் சென்டருக்கு சீக்கிரமா போய் சேருங்க. ஆக்சுவலி லாஸ்ட் செட் எக்ஸாம்க்கு போட்டோ ஸ்டிக் பண்ண சொல்லி இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நமக்கு போட்டோ ஸ்டிக் பண்றதுக்கான எந்த ஒரு காலமும் கொடுக்கல. அதனால போட்டோஸ் தேவைப்படாது. இருந்தாலும் ஒரு போட்டோவை உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கோங்க. அண்ட் பர்ஸ்ல தயவு செஞ்சு எந்த ஒரு வேல்யூபிளான திங்ஸோ மொபைல் போனோ எதுவுமே எடுத்துட்டு போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த இடத்துல உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம், வெளியவே வச்சுட்டு போங்க அப்படின்னும் சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு வேல்யூபிளான திங்ஸோ நிறைய காசோ இது எதையுமே எடுத்துட்டு போகாதீங்க. உங்களுடைய திங்ஸை நீங்க தான் சேஃபா வச்சுக்கணும். நம்ம யாரு மேலேயும் பிளேம் பண்ண முடியாது. இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், கொஸ்டின் பேப்பர்ல ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கொஸ்டின் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அது மாதிரி சமயத்துல என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. ரொம்ப நேரம் ஒரே கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்தடுத்த கொஸ்டின் போங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. பிறகு செஞ்சுக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. பிறகு செய்யும் போது என்ன பண்ணணும்னா, சரியா ஓஎம்ஆரும் நம்மளுடைய கொஸ்டினையும் கரெக்டா மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கறத ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ தயவு செஞ்சு ஷேட் பண்ணும் போது ஃபுல் ஷேட் பண்ணுங்க. ஓஎம்ஆர்ல ஃபுல் ஷேட் பண்ணுங்க. அதே போல ஓஎம்ஆர் ஷீட்ல 2-3 ஷேட் பண்ணிட்டு நான் கிழிச்சிடுறேன், கீறிடுறேன், இதெல்லாம் செய்யக்கூடாது. ஓஎம்ஆர் அன்ரீடபிள் ஆயிடும். ஓஎம்ஆர் ரீடர் ரீட் பண்ணாம போச்சுன்னா உங்களுக்கு தான் அது பெரிய டிராபேக்கா போய் சேரும். தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட தயவு செஞ்சு விட்டுடுங்க. அதை போட்டு கீறேன், அதை அழைக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி அந்த ஓஎம்ஆரை கிழிச்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தப்பு இல்லாம சரியா நீங்க மார்க் பண்ணுங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய பேனா முனையிலையும் நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கேள்வியிலும் தான் இருக்கு. அதனால கான்பிடென்டா போங்க. உங்க எல்லாருக்குமே வாகைச்சுடரின் ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து, சார் நான் சூப்பரா பண்ணியிருக்கிறேன், எஸ் ஐ டிட் இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களை ஆன்சர் வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from வாகைச்சுடர். all the very best.